பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறத பறிப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு யார் உரிமை கொடுத்தது? அரசியல்வாதிகள் சார்பாகவும் சிபிஎம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? அதுலயும் குறிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? நம்ம இஸ்ரேல் காசா பிரச்சனையில இஸ்ரேலுக்கு எதிராக எழுதக்கூடிய நிறைய ஜேர்னலிஸ்ட்டை கொன்னுட்டாங்க, 200க்கும் அதிகமான ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வாசித்தார் அல்லவா? எஸ், அவங்க ஜேர்னலிஸ்ட்டை கொல்றாங்க, நீங்க ஜேர்னலிசம் மக்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் அவுட் பண்றீங்க. அந்த பக்கம் இஸ்ரேல் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டு வருகிறது. எங்க ஒரு செய்தி ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டதுனால அரசு கேபிள்ல இருந்து நாங்கள் அதை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்றதோ, இல்லை ஏன் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியே அந்த நிறுவனம் செய்தி ஊடகம் கேட்டபோது சரியான பதில் அளிக்காமல் இருப்பதோ எப்படி ஜனநாயகத்தினுடைய ஒரு காவலாளியாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை எல்லாருமே கேட்க வேண்டும். இந்த கேள்வி அண்ணாமலை அவர்களும் ரொம்ப கரெக்டாக பேசியிருந்தார். அதே மாதிரி கரூரில் விஜய் அவர்கள் வரலாம், யார் எங்கே வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, எனவே அவர் வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுமாமே அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பேர் அங்கே போராடிட்டு இருந்தாங்கல்ல. இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில இருந்து போராட்டம் ஏற்படுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா எதுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்புடன் மக்களை அடிப்பதற்கா? அங்க என்ன நடந்துச்சு? எல்லாருக்குமே இதே மாதிரி அவங்களுடைய வண்டி வாகனத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எல்லா தலைவர்களுக்கும் ஆகி இருக்கும். ஆனா திருமாவளவன் அவர்கள் செய்தது சரியில்லை அப்படிங்கிற காரசாரமான விவாதத்தை முன்வைத்திருந்தார் அண்ணாமலை அவர்கள்.